ஹலோ. இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான கதை விளக்கத்தை பார்க்க போறோம். இது சும்மா ஒரு சாதாரண கற்பனை கதை கிடையாதுங்க. நம்ம எல்லாரோட லைஃபுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிற சூப்பரான ஸ்டோரி. குட்டி யானையும் மந்திர விதையும், இதுதான் தலைப்பு. இந்த குட்டி யானையோட வாழ்க்கையை ஒரு சின்ன விதை எப்படி டோட்டலா மாத்துச்சுன்னு நாம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். சோ வாங்க உள்ள போகலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்மள பல பேர் நிறைய விஷயங்களை ரொம்ப ஆர்வமா ஆரம்பிப்போம், ஆனா பாதியிலே விட்டுருவோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு புது மொழி கத்துக்க நினைச்சிருப்போம், இல்ல ஜிம்முக்கு போகலான்னு முடிவு பண்ணிருப்போம். ஆனா 2 நாள்ல அதை அப்படியே காத்துல விட்டுருவோம். எனக்கும் இது நிறைய தடவை நடந்திருக்கு. நம்ம கதையோட ஹீரோ குட்டி யானைக்கும் இதே பிரச்சனை தான். அந்த பிரச்சனையிலிருந்து அவன் எப்படி வெளியே வந்தான்னு பார்க்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். பகுதி 1. குட்டியின் பாதியில் விடும் பழக்கம். அதாவது ரொம்ப நல்ல மனசு, ஆனா ஒரு பெரிய குறை. ஒரு பெரிய அழகான பசுமையான காட்டுல நம்ம குட்டி யானை வாழ்ந்துட்டு வந்தான். காட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனோட மனசு அவ்வளோ சுத்தமானது. யாருக்கு எந்த உதவி வேணும்னாலும் முதலாளா நிப்பான். குட்டிகிட்ட இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு பெரிய பலவீனம் இருந்துச்சு. ஒரு மரத்துல ஏற ஆரம்பிப்பான், ஆனா பாதியிலே இறங்கிடுவான். சரி, ஒரு அழகான பெயிண்டிங் பண்ணலாம்னு ஆரம்பிப்பான், அதுவும் அரைக்குறையா நிற்கும். படிக்க உட்காந்தா கேட்கவே வேணாம், அப்படியே தூங்கிடுவான். எந்த ஒரு சின்ன வேலையை எடுத்தாலும் அதை முழுசா முடிக்கவே மாட்டான். இதுதான் அவனோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். இந்த விஷயத்தாலேயே மற்ற மிருகங்கள் எல்லாம் அவனை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு குரங்கு அவனை பார்த்து, ஹா ஹா, இந்த குட்டி எதையுமே முடிக்க மாட்டேங்குது பாரு அப்படின்னு ரொம்ப சத்தமா சிரிச்சு கிண்டல் பண்ணுச்சு. எல்லார் முன்னாடியும் அப்படி நம்மள கிண்டல் பண்ணா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? குரங்கு மட்டுமா, முயலும் தன் பங்குக்கு வந்துருச்சு. இது என்ன யானையா இல்ல சோம்பேறியா அப்படின்னு அந்த முயல் சொன்ன வார்த்தை குட்டியோட மனசை ரொம்பவே காயப்படுத்துருச்சு. நம்மால எதையுமே செஞ்சு முடிக்க முடியலையேங்கிற ஃபீலிங்கும், அது பத்தாதுன்னு சுத்தி இருக்கிறவங்களோட தொடர்ச்சியான கிண்டலும் சேர்ந்து குட்டி யானைய ரொம்பவே அப்செட் ஆக்கிடுச்சு. ஒரு கட்டத்துல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பகுதி 2. ஆமை தந்த மந்திர விதை. அதாவது குளக்கரையில நடந்த ஒரு சர்ப்ரைஸ் மீட்டிங். ஒரு நாள் குட்டி யானை ரொம்ப சோகமா ஒரு குளக்கரையில தனியா உட்கார்ந்திருந்தான். அப்போ அங்க ரொம்ப அனுபவசாலியான ஒரு வயசான ஆமை தாத்தா மெதுவா நடந்து வந்தாரு. குட்டியோட கவலைய புரிஞ்சுகிட்ட அந்த ஆமை தாத்தா அவன்கிட்ட பளபளன்னு மின்னுற ஒரு ஒளிரும் விதைய கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, இது சாதாரண விதை இல்லப்பா, முயற்சி விட்டுடாதவங்களுக்கு மட்டும் இது பூக்கும் அப்படின்னு. இதுதாங்க இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த விதை முளைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். அது என்னன்னா, நம்ம செய்யற முயற்சியை எந்த காரணத்துக்காகவும் கைவிடக்கூடாது. பகுதி 3. குட்டியின் தொடர் முயற்சி. குட்டியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஒரு பெரிய டெஸ்ட். ஆமா சொன்ன அந்த வார்த்தைகள் குட்டிக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை விதைச்சுது. ரொம்ப சந்தோஷமா அந்த ஒளிரும் விதையை எடுத்துக்கிட்டு நேரா ஓடி போய் தன் வீட்டுக்கு பக்கத்திலே அதை நட்டு வச்சான். முதல் நாள் ரொம்ப ஆர்வமா தண்ணி ஊத்துனான். ஆனா அடுத்த நாளே நம்ம ஆளு வழக்கம் போல அதை மறந்துட்டான். அந்த விதை அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்த உடனே ஆம தாத்தா சொன்ன அந்த கண்டிஷன் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. தன் தப்பா உடனே ரியலைஸ் பண்ணான். அதுக்கப்புறம் பாருங்க, தினமும் காலையில எழுந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சான். மழை கொட்டினாலும் சரி, வெயில் சுட்டெரிச்சாலும் சரி, அவன் அதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே இல்லை. இதுதாங்க உண்மையான கன்சிஸ்டன்சி. பகுதி 4. மற்றவர்களின் கிண்டலும் குட்டியின் பொறுமையும். அந்த நெகட்டிவிட்டிய குட்டி எப்படி ஃபேஸ் பண்ணா? குட்டியான இவ்வளவு டெடிகேட்டடா டெய்லி முயற்சி செய்யறத பார்த்தும் காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. சப்போர்ட் பண்றதை விடுங்க, அவங்களோட கிண்டல் இன்னும் அதிகமாயிடுச்சு. குரங்கு வந்து, ஹஹா, வெறும் ஒரு விதைக்கு போய் இவ்ளோ பில்டப்பா அப்படின்னு கலாய்க்க, நரியும் இதெல்லாம் நாளைக்கே காஞ்சு போயிரும் பாரு அப்படின்னு ரொம்ப நெகட்டிவா பேசுச்சு. ஆக்சுவலா நம்ம லைஃப்லயும் இது நடக்கும். நாம ஒரு நல்ல விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது சுத்தி இருக்கிறவங்க இப்படிதான் நெகட்டிவா பேசுவாங்க. ஆனா அதை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் குட்டியான அதை கொஞ்சம் கூட காதுலயே வாங்கிக்கல. ரொம்ப அமைதியா இருந்தான். அவனோட மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரே ஒரு முடிவு தான் இருந்துச்சு, ஒரு நல்ல விஷயத்த எப்பவுமே பாதியில விடக்கூடாதுன்னு. எவ்வளோ ஆழமான வார்த்தைகள் பாத்தீங்களா? அவனோட உண்மையான பொறுமை இந்த இடத்துல தான் வெளியே தெரியுது. பகுதி 5. அதிசய மரமும் உண்மையான மந்திரமும். அந்த மந்திர பரிசு கிடைச்ச தருணம். குட்டியோட இந்த அமைதிக்கும் தொடர் முயற்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ரிவார்டு காத்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில அவன் தூங்கி முடிச்சு பார்த்தப்போ அவனோட வீட்டு வாசலே டோட்டலா மாறி இருந்துச்சு. நம்பவே முடியல. அவன் நட்ட அந்த சின்ன விதை இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒளிரும் மரமா வளர்ந்து நிக்குது. அதுல பல கலர்ல பழங்கள், பளபளன்னு மின்னுற அழகான பூக்கள். அந்த மரத்தோட வெளிச்சத்துல அந்த முழு காடுமே ஒளிர ஆரம்பிச்சிடுச்சு. இத பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது மட்டும் இல்லாம அந்த பழங்களை சாப்பிட்ட காட்டு விலங்குகளுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைச்சுது. இப்போ அந்த மத்த விலங்குகளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. முயலும் குரங்கும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. நேரா குட்டிக்கிட்ட வந்து,
குட்டி நீ சாதிச்சிட்ட, நாங்க தான் உன்னை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி சாரி கேட்டாங்க. குட்டியோட அந்த விடாமுயற்சி நேற்று வரைக்கும் அவனை கேலி பண்ணவங்க வாயாலேயே இன்னைக்கு பாராட்டுகளை வாங்கி கொடுத்துருச்சு. ஒரு செம்மையான வெற்றி இல்லையா? இந்த கதையோட எமோஷனலான கிளைமேக்ஸ் இதுதாங்க. அந்த வயசான ஆமை தாத்தா மறுபடியும் அங்க வந்து குட்டி கிட்ட ஒரு சூப்பரான விஷயம் சொன்னாரு. மந்திரம் விதையில இல்ல குட்டி, உன் முயற்சியில தான் இருந்துச்சு. வாவ், எவ்ளோ பெரிய உண்மை! குட்டியான டெய்லி தண்ணி ஊத்தி பாதுகாத்த அந்த உழைப்பும் எந்த காரணத்துக்காகவும் பாதியில விடக்கூடாதுங்கிற அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டும் தான் அந்த மந்திர மரம் வளர காரணம். விதை அப்படிங்கிறது சும்மா ஒரு தூண்டுகோல் தான், ஆனா உண்மையான மேஜிக் அவனுக்குள்ள தான் இருந்துச்சு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். உங்க வாழ்க்கையில நீங்க வளர்க்க வேண்டிய அந்த மந்திர விதை எது? அது ஒரு புது ஸ்கில்லா இருக்கலாம், உங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறத கூட இருக்கலாம். அந்த விதை எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, ஆனா ஆம தாத்தா சொன்ன அந்த ஒரு கண்டிஷனை எப்பவுமே மறந்துடாதீங்க. தொடர் முயற்சி அப்படிங்கிற தண்ணியை நீங்க ஊத்துனா மட்டும்தான் அது ஒரு மந்திர மரமா வளரும். உங்களுடைய கன்சிஸ்டன்சி தாங்க உங்களுக்கான உண்மையான மேஜிக். நீங்க வளர்க்க போற அந்த மந்திர விதை எதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கை உருவாக்கியிருக்கும்னு நம்புறேன். உங்களோட அந்த விடாமுயற்சி பயணத்துக்கு என் வாழ்த்துக்கள்.